Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். லவ் பண்றேன், எனக்கும் அவளுக்கு இடையில எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு. சரி, இப்போ எதுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்ல, அவளுக்கு கல்யாணம் ஆக போகுது, கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்றான். அது ஏதாவது ஒரு காரணம் இல்லாம கண்டிப்பா வந்து அந்த பொண்ணு வந்து போயிருக்காது அப்படிங்கிறது எங்க மனசுல வருது. இவன் ஏதோ ஒண்ணு மறைக்கிறாங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியுது. அது இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு கேள்வி கேட்டேன். டர்னிங் பாயிண்ட் அங்கே தான். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன பதில் வந்தது? ஆயிடுச்சுன்னு நான் பாருங்க. அது இல்லாமல் 2 குழந்தைங்க இருக்குண்ணா. இது வரைக்கும் அதுக்கு இணக்கமாக இருந்தது. ப்ரமோஷன் இந்த ஆஃபீஸ், ஏன்னா இவன் நினச்சா எல்லாம் நடக்கும், இவன் நினச்சா இன்க்ரிமெண்ட் நடக்கும். ஸோ கைக்குள்ளே போட்டுச்சு. ஸோ எங்கே பணம் தான் மோட்டிவ். நிறைய பெண்கள் தங்கள் வாழ்க்கையில் சறுக்கி விழுகிறதும் ஆண்களும் தான், இன்க்ளூடிங் ஆண்களும். எல்லாமே வந்து ஒரு இந்த பண விஷயத்துல தான் எல்லாமே போய் எங்கேயாவது மாட்டிக்கிறாங்க. தனக்கு ஒரு திருமணம் நடந்திருக்குது, தனக்கு ஒரு குடும்பம் இருக்குங்கிறதே அவர் வந்து மறைச்சிட்டு இது வந்து அது ஒரு வாழ்க்கை, இது ஒரு வாழ்க்கை. நக்கிர நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். டிடெக்டிவ் மாலதி மேம் அவங்க ஹேண்டில் பண்ண பல கேசஸ் பற்றி ஒவ்வொரு எபிசோட்லையும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு கேஸ் பற்றி தான் பேச போகிறோம். வணக்கம் மேடம். வணக்கம். இன்னைக்கு என்ன கேஸ் மேடம்? என்ன கேஸு? எப்போவுமே ஏதாவது ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன், அதுக்கு என்னுடைய கருத்து ஒன்று. ஆமாம், அதுதான். ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்க்கு ஒரு கன்சல்டேஷனுக்கு தான் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்தமாரி நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், எனக்கும் அவளுக்கு இடையில எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு. சரி, இப்போ எதுக்கு வந்திருக்குறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை, அவளுக்கு கல்யாணம் ஆக போகுது, கல்யாணத்தை நிறுத்தணும். சரி அப்படின்றான். ஆடா அதுக்கு லவ் பண்ணங்கிற இது பண்ண, நாங்கள் 2 பேரும் எல்லாம் முடிஞ்சு போச்சு, நாங்கள் போகாத இடம் கிடையாது, சுத்தாடாத இடம் கிடையாது, உன்னை உண்மையாக லவ் பண்ணிச்சா தம்பி அப்படின்னு. ஆமாம். அப்புறம் ஏன் விட்டுட்டு போச்சு அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள். இது வந்து ஒரு கன்சல்டேஷன் தான் நம்மகிட்ட. இது பேசிகிட்டே வந்தது. எங்களுக்கு வந்து ஒன்றுமே புரியப்படல. ஏன்னா இவன் காமிக்கிற எவிடன்ஸ் எல்லாம் பார்த்தாக்கா 2 பேரும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்போடு தான் இருந்திருக்காங்க. சரி தம்பி, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். அந்த பொண்ணு வந்து வேணாம்னு சொல்லி கல்யாணம் பண்ண போது, அந்த கல்யாணத்தை வந்து நிறுத்துங்க, இந்த எவிடன்ஸ் எல்லாம் காமிச்சு நிறுத்துங்க. இது ஆக்சுவலாக ஒரு விதமாக மிரட்டுற மாதிரி இல்லை, கரெக்டு தானே அப்படிங்க. நாங்கள் எல்லாம் கேட்டுகிட்டே வந்துட்டு கடைசியில் வந்து சரி, அது ஏதாவது ஒரு காரணம் இல்லாமல் கண்டிப்பாக வந்து அந்த பொண்ணு வந்து போயிருக்காது அப்படிங்கிறது எங்கள் மனசில் வருது. இவன் ஏதோ ஒன்று மறைக்கிறாங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியுது. அது இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு கேள்வி கேட்டேன். டர்னிங் பாயிண்ட் அங்கே தான். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன பதில் வந்தது? ஆயிடுச்சுன்னு நான் பாருங்க. அது இல்லாமல் 2 குழந்தைங்க இருக்குண்ணா. அப்புறம் வந்து இந்த பொண்ணுக்கு அது தெரியுமா தம்பி அப்படின்னு கேட்டோம். இல்லை, இப்போ ரீசெண்டாக தாங்க தெரியும் அப்படின்னு. இது என்ன ஆகுதுன்னா, அகெயின் அண்ட் அகெயின் எல்லாமே மணி மோட்டிவ் தான். இவன் வந்து ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கான், எல்லாம் பண்ணுறான். இவனை அண்டி பொழைச்சா அந்த பொண்ணுக்கு வருமானம் வரும். அப்போ வந்து இவன் வந்து இவனுக்கு கல்யாணம் ஆன விஷயத்தையே மறைச்சு அந்த பொண்ணு கூட வந்து ரொம்ப இணக்கமாக 2 பேரும் எல்லாம் சுற்றி கித்தி எல்லாம் வந்துட்டாங்க. ஒரு காலகட்டம் இது 1 வருஷமெல்லாம் 2 வருஷமெல்லாம் இல்லை, 5 வருஷமா. கடைசியாக தான் இந்த பொண்ணுக்கு தெரிய வருது இவனுக்கு கல்யாணம் ஆன விஷயம், குழந்தைகள் இருக்கிற விஷயம். அப்போது வந்து இது வந்து நிறுத்திடுது. இது வரைக்கும் அதுக்கு இணக்கமாக இருந்தது. ப்ரமோஷன் இந்த ஆஃபீஸ், ஏன்னா இவன் நினச்சா எல்லாம் நடக்கும், இவன் நினச்சா இன்க்ரிமெண்ட் நடக்கும். ஸோ கைக்குள்ளே போட்டுச்சு. ஸோ எங்கே பணம் தான் மோட்டிவ். நிறைய பெண்கள் தங்கள் வாழ்க்கையில் சறுக்கி விழுகிறதும் ஆண்களும் தான், இன்க்ளூடிங் ஆண்களும். எல்லாமே வந்து ஒரு இந்த பண விஷயத்துல தான் எல்லாமே போய் எங்கேயாவது மாட்டிக்கிறாங்க. பணத்தை முதன்மையாக வச்சு தான் இன்னைக்கு உறவுகள் பலப்படுகிறது. அன்னைக்கு வந்து ஒரு நல்ல மனிதன், நல்ல ஒரு பொண்ணு அப்படின்னா தான் வந்து அந்த ஒரு இருந்துச்சு இல்லையா, அந்த அன்றைய காதல் வாழ்க்கை. இன்னைக்கு வந்து எல்லாமே பணம் முதன்மையாக முன்னாடி வந்து நிற்குது. ஒரு ஸ்டேட்டஸ்,
ஸோ இந்த பிரச்சனை வந்து வந்தோடனே நான் வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு, தம்பி நீ கிட்டத்தட்ட எங்கிட்ட 1.5 மணி நேரம் பேசியிருக்கேன், ஆனால் இந்த விஷயத்த நீ சொல்லலை. நீ கல்யாணம் ஆகாத விஷயத்த எங்கிட்டயே நீ வந்து தப்பு பண்ணுற, என்னைய விட்டுட்டு நீ வேற எங்கேயாவது போனாலும் உன்னை நான் போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன். அதனால் அந்த பொண்ணோட வாழ்க்கை நல்லா அமையட்டும், அதை விட்டுட்டு நீ உன் குழந்தை குட்டியோட போய் ஒழுங்காக கொடுத்தனம் பண்ணுற வேலையை பார். இல்லை, அவர் எதை நியாயப்படுத்துறாரு, இதில் எந்த விஷயத்தை நியாயப்படுத்துறாருன்னு கேட்குறேன். அவர் வந்து விருப்பப்பட்டார், நாங்கள் இங்கே சுற்றணும் அங்கே சுற்றணும், அங்கே போனோம், இந்த ஊருக்கு போனோம் அந்த ஊருக்கு போனோம். அவர் வச்சிருக்கிறது எல்லாமே அதுதான் எவிடன்ஸ். தனக்கு ஒரு திருமணம் நடந்திருக்குது, தனக்கு ஒரு குடும்பம் இருக்குங்கிறதே அவர் வந்து என்ன சொல்றது மறைச்சிட்டு, இது வந்து அது ஒரு வாழ்க்கை இது ஒரு வாழ்க்கை, எனக்கு 2 வாழ்க்கையும் வேணுங்கிறது. அது எப்படி நடக்கும், எப்படி சாத்தியமாகும்? அப்படியே நீ பண்ணணும்னு நினைச்சாலும் அந்த பொண்ணோட நீ வந்து ஒரு டிவோர்ஸ் வாங்கினா தானே இந்த 2வது கல்யாணமே செல்லுபடியாகும். கரெக்ட். அப்போ நான் சொன்னேன், நீ சொல்கிற மாதிரி அந்த கல்யாணத்தை நிறுத்துவோம். எப்போ நிறுத்துவோம்? அந்த பொண்ணுக்கு வந்து உன் மேலே உண்மையான நம்பிக்கையும் உண்மையான ஒரு பற்றுதலும் இருந்து எனக்கு நீ தான் வேணும்னு அந்த பொண்ணு வரணும். அது அந்த பொண்ணு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். அப்பயும் கூட அது சாத்தியமாகாது. ஏன்னா உன்னுடைய முதல் மனைவி வந்து உனக்கு வந்து டிவோர்ஸ் கொடுக்கணும், இல்லைன்னா வந்து உன்னை பைகமியில் வச்சு உள்ள பிடிச்சி தள்ளிடுவாங்க. லா தெரியுமா தெரியாதா உனக்கு? 2வது கல்யாணம் நீ பண்ணனா சட்டப்பூர்வமாக அது செல்லுபடியாகாது. முதல் மனைவி இருக்கும்போது எப்படி 2வது கல்யாணம் பண்ணுவேன்? ஸோ உன்னை பிடிச்சி உள்ள தள்ளிடுவாங்க. அதனால இந்த பணம், அதாவது இந்த பணம் பத்தும் செய்யும்னு சொல்றாங்கல்ல. அவர் என்ன சொன்னாரு? வேற நீ வந்த உண்மையானவன் இருந்ததுன்னா முதலே சொல்லியிருப்பேன். நான் வந்து தோண்டி 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 எதையோ ஒன்று நீ மறைக்கிற அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கும் போது தான் நீ வந்து சொல்ற. எந்த பாயிண்ட்ல பிடிச்சிங்க கரெக்டா? அவர் கல்யாணம் ஆனவர் அப்படிங்கிறது இல்லை, என்ன ஸ்டேட்மெண்ட்ஸு கொஞ்சம் இரலவெண்ட்டாகவே பேச்சில் இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த பொண்ணுடைய பிறந்த தேதி கேட்கும்போது பட்டுன்னு சொல்லிட்டான். இவனுடைய கேட்கும்போது கொஞ்சம் மலிப்பி அப்படியே தேதியை சொல்கிறது வருஷத்தை சொல்கிறது இல்லை. அப்போ தான் வந்து கண்டுபிடிச்சேன் நான், எங்கேயோ ஏதோ ஒரு தப்பு நடக்குதுன்னு சொல்லிட்டு பட்டுன்னு கேட்டோடனே ஏற்கனவே கல்யாணம் நிச்சயதவே அப்படின்னதும் அவர் அதை எதிர்பார்க்கலாம் அந்த கேள்வி. இந்த சடன் வேகமாக கேட்டதுனால ஆமான்னு ஒத்துக்கிட்டார். ஸோ இது என்னடான்னா, உனக்கு கூழுக்கும் ஆசை மீசிக்கும் ஆசை, 2 பெண்களுடைய வாழ்க்கையை எப்படி நீ கெடுக்க முடியும்? ஆல்ரெடி இவ்வளோ நாளாக கெடுத்துட்டு இருந்திருக்கேன். அந்த பொண்ணாவது ஒரு வாழ்க்கையை தேடி போயிருச்சா? விட்டுடணும். விட்டுட்டு உன் குடும்பத்தோட ஆக்சுவலாக பார்க்க போனால் இந்த பொண்ணோட அந்த பொண்ணு நல்லா இருக்கு. ஓ இல்லை மேடம், இன்னொன்று அந்த பொண்ணு ஏன் வேணான்னு சொன்னிச்சா? இப்போ 2வது இப்போ கல்யாணம் எல்லாமே நல்லபடியாக இருந்துட்டு இவர் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுதான் அந்த பொண்ணு. ஆமாம், அது வரைக்கும் இவர் அதை சீக்கிரட்டாக வச்சுருந்துருக்கிறாரு புது மாப்பிள்ள மாதிரி. ஓகே, ஏதாச்சும் காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பார்ல மேடம் உங்களையும்? சரி, இதையும் மீறி எனக்கு வேணுங்கிற ஒரு மனப்பான்மை அவருக்கு இருந்திருக்கும்ல, ஏதாச்சும் ஒரு இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ண பார்த்தாரா? காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு நல்லா இல்லை, அந்த பொண்ணு வந்து முடிவு பண்ணிருச்சு இது வேணான்னா. அது தெளிவாக வந்து பிரேக்கப் சொல்லிட்டு தான் அதுவே போயிருக்கு. அதையும் மீறி இவர் நிறுத்திடணுங்கிற எண்ணம் இவருக்கு. நம்ம அதை எப்படி செய்ய முடியும்? நம்ம அந்த உண்மைக்கு புறம்பான விஷயங்கள் நம்ம செய்கிறது இல்லையே நம்ம. அதனால கூப்பிட்டு நீ பண்ணுறது தப்பு, அந்த பிள்ளைக்கு ஏதாவது பிரச்சனை நடந்ததுன்னா முதல் நாள் நான் தான் வருவேன் உன்னை பிடிச்சி கொடுக்கறதுக்கு அப்படின்ட்டீங்க. ஆமாம். என்ன சொல்லிட்டு போனார் கடைசியா? இல்லை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது, ஆனால் மனசு ஒத்துக்க மாட்டேங்குதுன்னு. கொஞ்ச நாளைக்கு மனசு ஒத்துக்காது, முதல்ல போய் இங்கேருந்து சட்டி முட்டியெல்லாம் தூக்கிட்டு ஊரில் போய் கொஞ்ச நாளைக்கு இரு, உன் பொழப்பு இங்கே தான் இருக்கு, ஆனாலும் உனக்கு ஒரு மாறுதல் தேவைப்படுது, ஒரு லீவை போட்டு போய் ஊரில் போய் கொஞ்ச நாள் குழந்தை குட்டியோட பொண்டாட்டியோட சந்தோஷமாக இருக்க பழகிக்கோ. நீ வந்து அவங்களே தேவையில்லைன்னு வருஷக்கணக்காக இங்கேயே இருந்தேன்னா எப்படி அவங்க மேலே உனக்கு ஒரு பாசம் வரும், ஒரு இது வரும்? கடவுளாக உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கான், அந்த வாய்ப்பை நீ நழுவ விட்டேன்னு வச்சுக்கோ, நீ முடிஞ்சிட்ட அப்படின்னு சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ணி அனுப்பிச்சி விட்டுட்டேன். சுபம் போட்டு அனுப்பிச்சு. ஆமாம், ஏன்னா இது இப்படி தான் நடக்கணும். அன்றைக்கெல்லாம் பஞ்சாயத்துன்னு இருந்தது, ஊர் பஞ்சாயத்தில் வந்து உட்காருவாங்க, ஜம்காலத்தை விரித்து உட்காருவாங்க, போய் இங்கிட்டு நிற்பாங்க அங்கிட்டு நிற்பாங்க, பஞ்சாயத்து சொல்கிறத கேட்டு தீர்ப்பை கேட்டுக்கிட்டு போயிடுவாங்க. அந்த பஞ்சாயத்து இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு என்னவோ.
இல்ல வேலை மேடம், ஒரு பொண்ணோட வாழ்க்கையும் காப்பாத்திருக்கீங்க, அவரோட வாழ்க்கையும் காப்பாற்றப்பட்டிருக்கு தான் சொல்லுங்க. ஆமா. வேற ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்திருந்தாருன்னு வச்சுங்களேன். வேற ஏதாவது முடிவுலாம் எடுக்க மாட்டாரு அவரு. இந்த மாதிரி அந்த மாதிரி இல்ல, ஒரு இன்டென்ஷனே இல்ல அவருக்கு. இல்ல வேற மாதிரினா அந்த பொண்ணு வாழ்க்கை எப்படி நம்ம கரெக்ட். அந்த ஒரு இதை முடிவு வந்து நீ நினைக்கிறது மிக மிக தவறு. இதுல ஒரு துளி கூட இதுல வந்து நியாயமே கிடையாது. ஒரு நல்லதுக்காக இந்த விஷயம் நடந்திருக்குது. இதோட இதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு போய் உன் குடும்பத்தை பார்ப்போ. நீ நினைச்ச நான் உன்னை முடிச்சிருவாங்கன்னு அனுப்பிச்சு விட்டீங்க. ஆமா. ஓகே மேம், நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.